ஒத்து வராது, ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வப்பிரந்தன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அகில இந்திய தலைமை சொல்லணும், அது முதல்வரோட கருத்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, மாணிக்கந்தவர் 2006 தீர்ப்பை நாங்க இது பண்ணிருக்கணும், மக்கள் தீர்ப்பு இது பண்ணிருக்கணும் அப்படின்லாம் கூட இது பண்றாங்க. எப்படி சார் இப்போ அந்த பழையதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்கிறேன். அந்த 2006 தேர்தல்லாம் பார்க்க வேண்டியது. அப்ப சார் இப்போ வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்க சகோதரி கனிமொழி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வப்பிரந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ள ஆனா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மீடியால. ஆனா ஆளுங்கட்சியை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட உங்க கூட்டணியில குழப்பம் இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களான்னா இது வரைக்கும் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் மட்டும் 234 தொகுதியிலும் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சோம்னா நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்க, எப்படி ஜெயிக்க முடியும், கூட்டணி தான் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில யார் இருக்கிறாங்க இல்லங்கிறது தெரியல. ஆனா யாராவது நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் உங்க கூட்டணியில உள்ளது, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? நான் பார்க்க முடியல. ஆனா லேசா போடுறீங்க, அப்புறம் கட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா எங்க தரப்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க.